गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः, गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रस्तं भजामि मुरलीधरदेशिकं, प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुराववर्ष। अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षम्। विश्वकल्याणदातारं मुरलीधर सद्गुरुं ज्ञानिनं परमं शान्तं भूयो भूयो नमाम्यहम्। संकीर्तिते महामन्त्रे तत्र विर्भूय तत्क्षणं सुप्रसन्नो भवेद्यस्तं प्रेमिकवरदं भजे। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்குர்ஜியுடைய அபார கிருபையாலையும், நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அவ்வியாஜ கிருபையாலையும் இந்த 7 நாட்கள் கிருஷ்ண கதை கேட்கறது அப்படிங்கிற ஒரு அழகான சத்சங்கம் நமக்கு இந்த நெல்லை சகஸ்ரநாம மண்டலி மூலமா இந்த சத்சங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முதல்ல மண்டலிக்கும் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய தனுஷ்கோடி சார் அவர்களுக்கும், பாகவதர்களான உங்களுடைய திருவடிகளுக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு மேல கண்டினியூ பண்ணலாம், மேல பார்க்கலாம் கிருஷ்ண கதையை. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த புராணத்தை வியாசாச்சாரியார் தான் நமக்கு ரச்சனம் பண்ணி கொடுத்திருக்கார் இல்லையா? நமக்கு இதை ரச்சனம் பண்ணி கொடுத்திருக்கார். இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வேற இல்ல, கிருஷ்ணன் அப்படிங்கிறது வேற கிடையாது. பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி அப்படின்னு இந்த ஸ்ரீமத் பாகவதமே பிரத்யக்ஷம் கிருஷ்ணனா இருக்கு அப்படிங்கறதான் இந்த 7 நாட்கள் நம்ம பார்க்க போறோம், கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். துவாபர யுகம் அப்படிங்கிற அந்த யுகத்தோட முடிவுல வியாசாச்சாரியார் பார்த்தார். வியாசரே பகவானுடைய ஒரு அவதாரம் தான். அந்த பகவானுடைய அவதாரமா இருக்கக்கூடிய வியாசாச்சாரியார் பார்த்தாராம், இனி வரப்போற கல்வியுகம் அப்படிங்கிறதுல மக்களுக்கு அல்பமான ஒரு ஆயுள் அப்படிங்கிறதுதான் இருக்க போறது, அதே மாதிரி மந்தமான ஒரு புத்தி அப்படிங்கிறதுதான் இருக்க போறது. அதனால இந்த வேதங்கள் எல்லாம் ஒரு பெரிய குவியலாட்டமா இருந்தா அவர்களால அதை படிச்சு தெரிஞ்சுட முடியாது. அப்படிங்கிற ஒரு கிருபையால பகவானே தான் 4 வியாசருடைய திருமேனியில இருந்துட்டு 4ஆ பிரிச்சு கொடுத்தார் வேதங்களை, ரிக் யஜுர் சாமம் அதர்வனம் அப்படின்னு. அத 4 சிஷ்யர்களுக்கு எடுத்து கொடுத்தாராம். ரிக் வேதத்தையும் யஜுர்வேதத்தையும் சாமவேதத்தையும் அதர்வன வேதத்தையும் தனித்தனியா சிஷ்யர்களுக்கிட்ட கொடுத்து அதை வழி வழியா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பிரேரணை கொடுத்தார் வியாசாச்சாரியார். அதுக்கப்புறம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதிகாசத்தை ரச்சனம் பண்ணி அதுல சொல்லாத தர்மங்களே கிடையாது, அப்படி எல்லா தர்மங்களையும் கொட்டி இருக்கார் வியாசாச்சாரியார் அதுல. அப்புறம் 16 புராணங்களையும் ரச்சனம் பண்ணினார். ஒரு புராணம் விஷ்ணு புராணம் அப்படிங்கிறத அவருடைய தந்தையா இருக்கக்கூடிய பராசரர் அப்படிங்கிறவர் அந்த மகரிஷி ரச்சனம் பண்ணினார். மீதி 16 புராணங்களை வியாசாச்சாரியார் ரச்சனம் பண்ணினார். இவ்வளவுலாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவருடைய மனசுல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துதாம், ஒரு கிளேஷம் இருந்துட்டே இருந்துதாம் அவருடைய மனசுல. என்ன அப்படின்னாக்கா, என்னமோ ஒரு அமைதி இல்லாம இருந்தது. அப்போ சரஸ்வதி நதி தீரத்துல அவர் உட்கார்ந்துட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கார் வியாசாச்சாரியார். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பிரம்மாவுடைய மானச புத்திரரா இருக்கக்கூடிய நாரதர் அந்த இடத்துக்கு சேர்ந்தார். வந்துட்டு அவர் நாரத மகரிஷி வியாசாச்சாரியார் கிட்ட, உங்களுடைய மனசுல ஏதோ கிளேஷம் இருக்கா மாதிரி தெரியறது, ஏன்னா அப்பேற்பட்ட
ஒரு பாகவதருக்கு தான் அடுத்த ஒரு பக்தன் எதிர இருக்கக்கூடிய ஒரு பக்தனுடைய ஹிருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்படி நாரதருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு கொடுத்து, அப்ப வியாசாச்சாரியாரும் கேட்டார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க திரிலோக சஞ்சாரி, நீங்க தான் இதற்கு ஒரு ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு உடனே நாரத மகரிஷி பார்த்தாராம், அழகா எடுத்து சொன்னாராம், நீங்க எல்லா மகாபாரதம் கொடுத்திருக்கேள், வேதத்தை பாகம் பண்ணி கொடுத்திருக்கேள், எல்லா புராணங்களும் கொடுத்திருக்கேள். ஆனாலும் ஒரு புராணம் நீங்க எப்படி ரச்சனம் பண்ணணும் அப்படின்னா, அதுல பகவான பத்தினதான விஷயங்கள் மட்டுமே இருக்கணும். இப்ப மகாபாரதம்னு எடுத்துட்டோம்னா அதுல தர்மங்களும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நிறைய தர்மங்கள், ஸ்திரீ தர்மம், வர்ணாசிரம தர்மம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லாம ஒரு கிரந்தம் நீங்க பண்ணுங்கோ, அதுல பகவான பத்தினதாக மட்டுமே இருக்கணும். அது மட்டும் இல்ல, பகவானுடைய அவதாரங்கள், பகவானுடைய லீலைகள், பகவானையே அண்டி இருக்கக்கூடிய பக்தர்களுடைய சரித்திரங்கள், அந்த பக்தர்களுக்கு பகவான் எப்படி காருண்யத்தை பொழிஞ்சான் அப்படிங்கிறது, இதெல்லாம் இருக்கா மாதிரி ஒரு ஒரு கிரந்தத்தை நீங்க ரச்சனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம் அந்த இடத்துல. அதுக்கு அப்புறமாக அந்த வியாசரால ரச்சனம் பண்ணப்பட்டதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதுல நம்ம பாக்குறோம் 12 ஸ்கந்தங்கள் இருக்கு, 335 அதிகாரங்கள் இருக்கு. அதோட 18,000 ஸ்லோகங்கள் கொண்டதா எழுதுறார் இதுல வியாசாச்சாரியார் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை. அப்படி அந்த வியாசாச்சாரியருடைய மனசுல இருக்கக்கூடிய கலக்கத்தை போக்கி வச்சுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது. அதனால நம்மள மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாரு இந்த பாகவதத்தை காதால சிரவணம் பண்ணாலும் சரி, வாயால கீதம் பண்ணாலும் சரி, பாடினாலும் பேசினாலும் சரி, அவர்களுக்கு சகல விதமான மங்களங்களும் ஏற்படுறது, அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய துக்கங்கள் விலகிறது அப்படிங்கிறது பிரத்யட்சமா பார்க்க முடியறது. அப்பேற்பட்ட ஒரு புராணம் தான் இந்த பாகவத மகாபுராணம். இந்த பாகவதத்துடைய புராணத்துடைய குளோரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோட மகாத்மியம் என்ன அப்படிங்கறத 2 புராணங்கள்ல சொல்லியிருக்கு. வேற 2 புராணங்கள்ல, ஸ்கந்த புராணம் அப்படின்னு ஒரு புராணத்திலையும் பத்ம புராணத்திலையும் சொல்லியிருக்கு. அப்படின்னாலே புரியறது இல்லையா இந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னு. அதுல பத்ம புராணத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் நாரத மகரிஷி சொல்ற, சத்யாதி திரியுகே போத வைராக்யௌ முக்தி சாதகௌ கலௌ து கேவலா பக்தி பிரம்ம சாயுஜ்யகாரிணீம். சத்திய ஆதி திரியுகே, 3 யுகங்கள், மற்ற 3 யுகங்கள் இருக்கு இல்லையா, கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம்னு, அந்த 3 யுகங்கள்லயும் வைராக்கியம், வைராக்கியத்தோட இருக்கிறது, யாக யஜ்ஞங்கள் பண்றது, அர்ச்சனம் பண்றது, இதெல்லாம் முக்திக்கு ஏற்பட்ட சாதனைகளா சொல்லப்பட்டிருக்கு. கலவுது கேவலா பக்திஹி அப்படின்னா, கேவலா பக்திஹி அப்படின்னாக்கா சம்ஸ்கிருதத்துல கேவலா அப்படின்னாலே ஏக்கம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அது ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கேவலா பக்திஹி. இந்த கலியுகத்துல பக்தி ஒன்றே சாயுஜ்ய காரிணி, பக்தி ஒன்றே பகவானை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்றாராம் இந்த இடத்துல நாரத மகரிஷி. அதனாலதான் வியாசர் கிட்ட சொல்லும் போது, நீங்க ஒரு கிரந்தம் ரச்சனம் பண்ணுங்கோ, எந்த கிரந்தத்தில இருந்து ஒரு பாதி, ஒரு அரை ஸ்லோகமோ ஒரு 1/4 ஸ்லோகமோ ஒருத்தன் படிச்சுட்டானானாக்கா அவருடைய ஹிருதயத்துல பக்தி துளிர் விடணும் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு கிரந்தத்தை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் வியாசாச்சாரியார் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கறத நமக்கு ரச்சனை பண்ணி கொடுத்திருக்கார். அதனால இப்போ இன்னிலேருந்து ஆரம்பிச்சு 7 நாட்கள் நம்ம கேட்கக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வரப்போறது இல்லையா, அந்த ஸ்லோகங்களை காதுகளால கேட்டாலும் போரும், இல்ல வாயால நம்ம ஒரு தடவை பாராயணம் பண்ணிட்டாலும் போரும். அரை ஸ்லோகம் படிச்சா கூட அது நம்மளுடைய ஹிருதயத்துல பக்தி அப்படிங்கிற விதைச்சுடுறது அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகமே இல்லை. இந்த ஸ்ரீமத் பாகவதம் சகல சாஸ்திரத்துடைய சாரமா இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு இந்த பாகவதத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, மகாபாரதத்துடைய ஒரு சாரமா இருக்கு. முதல் ஸ்கந்தமானது மகாபாரதத்துடைய ஒரு சாரமா இருக்கு. விஷ்ணு புராணத்தோட சாரமா தான் 7, 8, 9வது ஸ்கந்தங்கள்ல வியாசாச்சாரியார் நமக்கு சொல்றார். அதே மாதிரி ராமாயணம் அப்படிங்கிற இதிகாசம் எடுத்துட்டோம்னா 9வது ஸ்கந்தத்துல சங்கிரகமா ராமாயணத்தையும் நமக்கு கொடுத்திருக்கார். அதே மாதிரி தக்ஷ யஜ்ஞம் அப்படின்றது மூலமா நமக்கு சிவபுராணத்தின் ஒரு சாரத்தையும் 4வது ஸ்கந்தத்துல நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். பகவத்கீதை 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதையுடைய ஒரு சாரமாகவே 11வது ஸ்கந்தத்துல வரக்கூடிய உத்தவ கீதை அப்படிங்கிறது நமக்கு அங்க கிடைக்கிறது நமக்கு 11வது ஸ்கந்தத்துல. அதே மாதிரி இந்த மாதிரி எல்லா சாஸ்திரங்களுடைய சாரமாகவும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. இப்போ ஒரு புராணம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே அதுக்கு மகாபுராணம் அப்படின்னாலே ஒரு 10 லட்சணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். 10 லட்சணம் இருக்கணும் ஒரு மகாபுராணத்துக்கு அப்படின்னு சொல்றா. அந்த 10 லட்சணத்துல
ஆශ්ரயம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அழகான ஒரு லட்சணம். ஆශ්ரயம் அப்படின்னு சொல்லிட்டாலே புகலிடம் அப்படின்னு சொல்றோம், ரெஃப்யூஜ் அப்படின்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல. அந்த ஆශ්ரயம் அப்படின்றது ஒரு லட்சணமா இருக்கணும். இதுல இந்த தசமஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்கந்தம் அதுதான் நமக்கு ஆශ්ரயமாக புகலிடமாக இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா இந்த தசமஸ்கந்தம் முழுக்க 90 சாப்டர்ஸ்ல கிருஷ்ண கதைய வருஷிச்சுட்டாரு வியாசாச்சாரியார். அத சுகமஹரிஷியுடைய வாக்கால பரீட்சித்துக்கு சொல்லறச்சே நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது. அதனால இந்த தசமஸ்கந்தம் அப்படிங்கிறது நமக்கு ஆශ්ரயமா இருக்கு, புகலிடமா இருக்கு. தசமஸ்ய விசுத்தியர்த்தம் நவானாமிக லட்சணம் அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய 9 ஸ்கந்தங்கள் இருக்கு இல்லையா, 1ல இருந்து 9வது ஸ்கந்தம் வரைக்கும் அது என்ன பண்றது அப்படின்னா, அது எதுக்காக ரச்சனை பண்ணிருக்கார்? சரி, 10வது ஸ்கந்தம் தான் ஆශ්ரயம், ரெஃப்யூஜ், புகலிடம் அப்படின்னா நேரக்கவே கிருஷ்ண கதையை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா 90 அதிகாரங்கள்ல. ஏன் மீதி 9 ஸ்கந்தங்களை முதல்ல ரச்சனை பண்ணினார் அப்படின்ற கேள்வி நம்மளுடைய மனசுல வரும் இல்லையா. அதுக்கு என்னன்னா, தசமஸ்ய விசுத்தியர்த்தம், இந்த தசமஸ்கந்தத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு நம்ம அதிகாரிகளா இருக்கணும் இல்லையா, நம்மளுக்கு ஒரு யோக்கியதை இருக்கணும் இல்லையா. ஏன் அப்படின்னாக்கா, யோகியதை எதுவுமே சம்பாதிச்சுக்காம நம்ம உட்கார்ந்துட்டோம் அப்படின்னாக்கா குதர்க்கம் இருக்கும் நம்மளுடைய மனசுல. ஓ, கண்ணனா கோபிகைகளோட விளையாடினா, ராசம் பண்ணினா, இதுல என்ன இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு தோணிடும் சில விஷமைகளுக்கு இல்லையா. அது இல்லாம நம்மளுடைய ஹிருதயத்தை சுத்தமாக்கறதுக்காக அந்த 9 ஸ்கந்தங்களை கொடுத்திருக்காராம். இப்போ 2வது 3வது ஸ்கந்தங்கள்ல பகவான் பண்ணக்கூடிய சிருஷ்டி, பிரபஞ்ச சிருஷ்டி அப்படிங்கறத சொல்லி பகவான் எப்படி எப்படி ஒரு காம்பீரிய புருஷனா இருக்கார், எப்படி ஒரு கம்பீரத்தோட இருக்கார். பகவான்னா யாரு, நம்ம முதல்ல அப்படியே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அந்த கம்பீரத்தை காமிக்கணும் இல்லையா. அந்த கம்பீர லீலையா இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டி அப்படிங்கறத 2, 3, 4வது ஸ்கந்தங்களை விரிவா எடுத்து சொல்றார் வியாசாச்சாரியார். அதுக்கப்புறம் சரி, பகவான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றார், பெரியவர், அதெல்லாம் ஓகே. எனக்கு என்ன, வாட் இஸ் தேர் ஃபார் மீ டுடே அப்படின்னு நம்ம கேள்வி வருது இல்லையா. அதுக்காக 4வது ஸ்கந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு 4வது ஸ்கந்தத்துல துருவனுடைய சரித்திரத்தை சொல்றார். 7வது ஸ்கந்தத்துல பார்த்தோம்னா பிரகலாதனுடைய சரித்திரத்தை சொல்றார். 8வது ஸ்கந்தத்துல பார்த்தோம்னா கஜேந்திர ஆழ்வான சொல்றார். 6வது ஸ்கந்தத்துல அஜாமிலனோட சரித்திரத்தை சொல்றார். இந்த மாதிரி பக்த சரித்திரங்களா சொல்லி பக்தன் கூப்பிட்டா எப்படி வைகுண்டத்திலிருந்து ஓடி வரான் பகவான் அப்படிங்கறத காமிக்கிறார் இந்த பக்த சரித்திரங்கள் மூலமா 4ல இருந்து 9வது ஸ்கந்தங்கள் வரைக்கும். ஏன்னா அப்படி இருந்தாதான் நம்மளுடைய மனசுல ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. நம்ம கூப்பிட்டாலும் பகவான் நமக்காக ஓடி வருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை விதைக்கிறதுக்காக இந்த 4ல இருந்து 9வது ஸ்கந்தங்கள் வரைக்கும் நமக்கு இந்த பக்த சரித்திரங்களா சொல்றாராம். அப்போ இந்த 9 ஸ்கந்தங்களை படிக்க படிக்க என்ன ஆறுது, இதுல இருக்கிற கதைகளை தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆறுது அப்படின்னா, நம்மளுடைய ஹிருதயத்திலையும் பக்தி ஏற்பட்டு ரசிக்காக புவிபாவுக்காகனு நம்மள ரசிகாலா ஆக்கிடுறதாம் இந்த 9 ஸ்கந்தங்கள். ஏன்னா கிருஷ்ண கதையை அனுபவிக்கணும்னா நம்ம ரசிகர்களா இருக்கணும். நமக்கு குருநாதரே அழகா சொல்லுவார், நம்ம பக்தாளா இருக்கோம் அப்படின்னாக்கா என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கிரைட்டீரியா நமக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம ரசிகாளா இருக்கணும். ஒரேடியா நான் அழுக்கா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னமோ எல்லாம் பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம விரக்தியோட உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் பக்தி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு கிருஷ்ணருடைய கோவிலுக்கு போறேன், நான் இன்னைக்கு நாமத்வாருக்கு போறேன் அப்படின்னா நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ணன் கிட்ட போய் ஜிலு ஜிலுன்னு, நீ வாங்கி கொடுத்தது கண்ணா, நீ கொடுத்த ஆடையன் போட்டு இருக்கேன், நீ கொடுத்த ஆபரணத்தை போட்டு இருக்கேன்னு கொண்டு போய் காமிக்கிறோம் இல்லையா. அழகா ரசிச்சு ரசிச்சு பண்ணணும் அப்படின்னு அழகா சொல்லுவார் குருநாதர். அதுதான் பக்தி. அப்பேற்பட்ட ரசிகாலா ஆக்கிடுறது இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகமே இல்லை. அது படிக்க படிக்க படிச்சுண்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறவாளுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு அழகான ரகசியம் அது. அப்படி ரசிகாகா புவிபாவுக்காகா அப்படின்னு நம்மள ரசிகாலா மாத்திரதாம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது. இந்த கிருஷ்ண கதைய ரசிகாலா இருந்தாதான் ரசிக்கவே முடியும். ஒரு 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 சேஷ்டித்தத்தையும், ஒரு நவநீத சௌரிய லீலையாகட்டும், இல்ல பகவான் அந்த அசுரர்களை வதம் பண்றதாகட்டும், கோபிகைகளோட சேர்ந்து விளையாடுறதாகட்டும், ராசம் பண்றதாகட்டும், இதெல்லாம் ரசிக்கணும்னா நம்ம ரசிகாலா இருக்கணும் இல்லையா. கோட்டி ஜென்மத்துல நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த கிருஷ்ண கதை அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கும். சோ நம்ம இங்க இருக்கக்கூடியவள் அத்தனை பேருக்குமே கிருஷ்ணனுடைய கிருபைக்கு நம்ம பாத்திரமானவர்கள் அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா அதனாலதான் நீங்க உட்கார்ந்து நம்ம இந்த கிருஷ்ண கதையை நம்ம இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. அப்பேற்பட்ட கண்ணன், அந்த கண்ணனுடைய ஒரு பக்தன் தான் உத்தவர் அப்படிங்கிறவர். உத்தவர் சாட்சாத் பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் கிட்டேயே பாடம் படிச்சவர். அந்த உத்தவர் என்ன பண்ணாராம், பகவான் தன்னுடைய ஜோதியான வைகுண்டத்துக்கு எழுந்து அருளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் பகவான். கண்ணன் அவதாரம் முடியும் போது அப்ப உத்தவர் கண்ணும் கண்ணீருமா கதறிண்டே கேட்கிறாராம் பகவான் கிட்ட, நீ போயிட்டனா இந்த கலியுகத்துல முன்னாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு மனிதர்களுக்கு எதுப்பா ஆசிரியம், நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்து இங்க அவர்களுக்கு அனுகிரகம்
அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது பகவான் சொன்னாராம், திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம் தேனேயம் வாங்மயி மூர்த்திஹி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரேஹே. அவர் பகவான் தன்னுடைய வாக்காலேயே சொன்ன ஸ்லோகம் திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம். இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு இருக்கக்கூடிய இந்த 18,000 ஸ்லோகங்களோட இருக்கக்கூடிய அர்ணவம் அப்படின்னா பெரிய கடல். இந்த கடல் இருக்கே, இந்த ஸ்ரீமத் பாகவதம்ன்ற கடல், அதுல நான் பிரவேசம் பண்றேன். இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமும் ராதையுடைய ஒரு ஸ்வரூபமாகவும் அதோடைய அர்த்தங்கள்னு பார்த்தோமானா அது கண்ணனுடைய ஒரு ஸ்வரூபமாகவும் இருக்கு. அத பகவானே சொல்றார், தேன்மயி வாங்மயி ரூபம், அந்த வாக்கு ரூபத்துல நான் அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கேன் அப்படின்னு பிரத்யட்சமா கண்ணன் வாக்காலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். சோ இந்த ஸ்லோகங்களை நம்ம படிக்கும் போதாகட்டும், காதால கேட்கும் போதாகட்டும், ஸ்வயம் அந்த கண்ணனே அந்த ஸ்லோகத்துல இருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு அதுக்குரிய மரியாதையுடைய கேட்கணும். நம்ம அத ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் போது அதே மாதிரி அர்ஜுனனோட மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அர்ஜுனனுடைய புத்திரன் தான் அபிமன்யு. அந்த அபிமன்யுடைய புத்திரன் தான் இந்த பரீட்சித்து அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த பரீட்சித்துக்கு என்னன்னா ஒரு முனிகுமாரனுடைய ஒரு சாபம் ஏற்பட்டுடுறது. இன்றிலிருந்து 7வது நாள் தக்ஷகன்னு ஒரு பாம்பு கடிச்சு நீ உன்னுடைய உயிர் போகும் அப்படின்னு ஒரு சின்ன முனிகுமாரன் அந்த பரீட்சித்துக்கு சாபம் கொடுத்துடுறார். அப்போ பார்த்தாராம் பரீட்சித்து, அதுக்காக கவலைப்படல. ஏன்னா தானும் அபச்சாரம் பட்டிருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால உடனே தன்னுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய ஜனமேஜயன் கிட்ட ராஜ்ய பாரதெல்லாம் ஒப்படைச்சார். கங்கை நதி தீரத்துக்கு வந்து பிராயோபவேஷத்தை ஏத்துண்டு அங்க உட்காரும் போதுதான் அங்க சுக மகரிஷி அப்படிங்கிறவர் அங்க வர. இந்த சுகர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வியாசாச்சாரியாருடைய புத்திரர் தான் இந்த சுக மகரிஷி. அவர் பரீட்சித்து இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாட்களா சப்தாகமா உபதேசம் பண்றார். அதுதான் நமக்கும் இன்னி வரைக்கும் நமக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதமா நமக்கு கிடைச்சுட்டு இருக்கு. அப்போ சுக மகரிஷி சொல்றார் ஒரு அழகான ஸ்லோகத்துல, சாது பிருஷ்டம் மகாராஜ ஹரேஷ்சரிதம் அத்புதம் யத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனம். இதுல இருக்கக்கூடிய இந்த பாகவதர்களுடைய சரித்திரத்தை கேட்க 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 என்ன ஆறுது அப்படின்னாக்கா அந்த பகவான் கிட்ட மாறாத பக்தியும் அந்த பகவான் கிட்ட அபரிமிதமான ஒரு நம்பிக்கையும் ஏற்படுறது. அவனை அடைஞ்சே தீரணும், பகவானை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஏற்படுறது இந்த பாகவதர்களுடைய சரித்திரத்தை கேட்கும் போது அப்படின்னு அழகா எடுத்து சொல்றார். அதனாலதான் சுக மகரிஷி இந்த 9 ஸ்கந்தங்கள்ல நிறைய பாகவதாளுடைய சரித்திரத்தை சொல்லி அந்த கிருஷ்ண கதைக்கு அப்படி ஒரு ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு முன்னுரை உபோத்காதம் அப்படிங்கறத அந்த இடத்துல அழகா செட் பண்றார் 9 ஸ்கந்தங்கள்ல. அப்போ 9வது ஸ்கந்தம் முடிய போறது. அப்போ இந்த சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜாவை பார்த்து ஒரு 4-5 ஸ்லோகத்துல கிருஷ்ண கதையை அப்படியே சுருக்கி ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துட்டு இந்தாப்பா கிருஷ்ண கதை அப்படின்னு சொல்றாராம் 9வது ஸ்கந்தம் முடியும் போது. அப்போ சூரிய வம்சம், சந்திர வம்சம் இது எல்லாத்தையும் நான் விஸ்தாரமா சொல்லிட்டார். ஆனா இந்த கிருஷ்ண கதையை மட்டும் இந்த மாதிரி இப்படி சுருக்கிட்டாரே அப்படின்னுட்டு பரீட்சித்தோட ஹிருதயம் தாங்கலையாம் அந்த இடத்துல. உடனே ஆரம்பிக்கிறார் தசமஸ்கந்தத்தை. ராஜௌவாச்ச கதிதோ வம்ச விஸ்தாரோ பவதா சோம சூரியயோகோ ராஜ்ஞாம் சோபய வம்சியானாம் சரிதம் பரமாத்புதம். ஏ மகரிஷியே, கதிதோ வம்ச விஸ்தாரம், நீங்க இந்த உபய வம்சியானாம் இந்த சந்திர வம்சம் சூரிய வம்சம் இந்த 2 வம்சத்துடைய கதைகளையும் விஸ்தாரமா ரொம்ப அழகா எடுத்து சொன்னேன். அது பரம அத்புதம், ரொம்ப அத்புதமா இருந்தது. ஆனா யதோஷ தர்மசீலஸ்ய நிதராம் முனி சத்தம தத்ராம் சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீரியாணி சம்ஷனஹ. என்ன அப்படின்னா, யது வம்சத்துல கண்ணன் அவதாரம் பண்ணினாரே அந்த கதையை கேட்கறதுக்கு தானே நான் இவ்வளவு ஆவலா இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு கிருஷ்ண கதைய கேட்கணும் அப்படிங்கறத சொல்றார். நிவிருத்த தர்ஷைஹி உபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்ர மனோபிராமாத் கவுத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜ்யேத வினா பசுக்னாத். இந்த கிருஷ்ண கதை என்ன பண்றது அப்படின்னா, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வியாதி இருக்கு. நான் மத்தபடி எல்லாமே ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு ஒரு வியாதியும் இல்லைனாலும் எல்லாருக்குமே irrespective of any difference என்னன்னா ஒரு வியாதி எல்லாருக்கும் இருக்காம். அதுதான் இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு வியாதி. அதாவது திரும்ப திரும்ப இந்த ஜனனம் மரணம் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்கு இல்லையா, அந்த பவம்னு சொல்லக்கூடிய சம்சாரம்னு சொல்லக்கூடிய வியாதி எல்லாரையுமே பீடிச்சுட்டு இருக்கு. இந்த வியாதிக்கு என்ன மருந்து அப்படின்னா பவ ஔஷதாத் மனோபிராமாது. இதுக்கு ஸ்ரோத்ர மனோபிராமாது. சில மருந்துகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உள்ள சாப்பிடுற மாதிரி இருக்கும். சில மருந்துகள் பார்த்தோம் அப்படின்னா ஆயின்மெண்ட் மாதிரி தடவிக்கிற மாதிரி இருக்கும். சில மருந்துகள் டிராப்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மருந்து எப்படி இருக்குன்னா
மனோபிராமாத். இது காது வழியா போடக்கூடிய மருந்தா இருக்காம். இது கசக்கலையாம். எப்படி இருக்குன்னா மனோபிராமாத், மனசு அப்படியே மனசுக்கு இனிமையா இருக்காம் இந்த இந்த மருந்தானது. அப்படி என்ன மருந்து அப்படின்னா அக்கா உத்தம ஸ்லோக குணானுவாதாது. உத்தம ஸ்லோகனா இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய குணங்களை பாடுறதா இருக்காம். அவன் அதுவே அருமருந்தா இருக்காம் இந்த பவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியாதிக்கு. எத்தனை வாட்டி, அதனால்தான் எத்தனை வாட்டி நம்ம ஒரு ராமநவமிக்கும் ராமாயணம் கேட்கிறோம், ஒரு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டும் நம்ம பாகவதம் கிருஷ்ண கதையை கேட்கிறோம். ஆனா நமக்கு அலுப்பே தட்டல. ஒரு தடவை கேட்கும் போதும் நித்தியம் நவம் நவம் அப்படின்னு புதுசு புதுசா இருக்கு இல்லையா? அதனாலதான் அந்த உத்தம ஸ்லோகனுடைய அந்த கீதத்தை பாடுறதா இருக்காம் இந்த கதைகள், அந்த கிருஷ்ண கதையும் ஆகட்டும் ராம கதையும் ஆகட்டும். அதனாலதான் மனோபி ராமாத்தை, எப்பயுமே மனச அப்படியே மனசுக்கு இதமளிக்க கூடியதா இருக்கு. திரும்ப திரும்ப கேட்டாலும் திரும்ப திரும்ப சொன்னாலும் மனசுல ஒரு அலுப்பு அப்படிங்கறதே தட்டுறது இல்ல. மனச ஒரு தடவை கேட்கும் போது மனச அப்படி ஸ்புடம் பண்றது, சுத்தமாக்குறது இந்த கதைகள். இந்த பாகவதம் கேட்க கேட்க கண்ணன் என்ன பண்றாருன்னா, அப்படியே இது காதை கேட்கும் போதே அப்படியே நம்மளுடைய காது வழியா அப்படியே கண்ணன் மெதுவா உள்ள போய் நம்மளுடைய மனசுல போய் அப்படியே உட்கார்ந்துடுறானாம் அந்த இடத்துல. அப்போ மனசுல போய் பகவான் இருக்கணும். இப்ப நம்மளே ஒரு பார்க்குக்கு போறோம், அங்க ஒரு பெஞ்ச் இருக்கு. அந்த பெஞ்ச்ல நம்ம உட்காரணும்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே போய் உட்கார மாட்டோம். அதுல முதல்ல என்ன அழுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த அழுக்கெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அப்புறமா உட்காருவோம் இல்லையா? அப்போ பகவான் காது வழியா போய் நம்ம மனசுல உட்கார போறாருன்னா, அவர் உட்கார வேண்டிய இடம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும் இல்லையா? அப்ப பகவானே பாக்குறார், அந்த நான் இருக்க போற இடம் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவானே என்ன பண்றானா, அந்த மனசுல இருக்கக்கூடிய பயம், காமம், குரோதம், துவேஷம் எதுவா இருந்தாலும் அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் தானே சுத்தம் பண்ணிடுறானான். அதனால்தான் அந்த கதைகளை கேட்கும் போது ஒரு தடவை கேட்கும் போதும் நம்மளுடைய மனசு பரிபக்குவம் அடைஞ்சுட்டே வருது அப்படிங்கறது துளி கூட சந்தேகமே இல்ல. இந்த மகாபாரதம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 18 பர்வாக்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பகவத்கீதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல 18 சாப்டர்ஸ், 18 அத்தியாயங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? புராணங்கள்னு எடுத்துட்டோம்னா 18. நம்ம சனாதன தர்மத்திலே இந்த 18 ஹாஸ் வெரி கிரேட் சிக்னிபிகன்ஸ் இல்லையா? ஏன்னா கடப்பயாதி சங்கியை அப்படிங்கறதன் படி இதுல சம்ஸ்கிருதத்துல கடப்பயாதி சங்கியை அப்படின்னு சொல்லுவா. ஒரு அக்ஷரம், ஒரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் கொடுத்திருப்பா. அதுல இந்த 18 அப்படிங்கிறது என்னன்னா ஜய அப்படிங்கறத குறிக்கிறதாம். அப்போ இந்த வெற்றி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விக்டரி அப்படின்னு சொல்றோம்ல, அதை குறிக்கக்கூடியது இந்த 18. அதனால்தான் பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் இருக்கு. மகாபாரதத்துல 18 பர்வாக்கள் இருக்கு. சகல சாஸ்திரத்தோட சாரமா இருக்கக்கூடிய இந்த பாகவதத்துல 18,000 ஸ்லோகங்கள் கொண்டதா இருக்கு. அழகா அப்படி அருளி செய்திருக்கார் நமக்கு வியாசாச்சாரியாரும் சுக மகரிஷியும். இந்த கிருஷ்ண கதையில யாருக்கு ருச்சி வராது அப்படிங்கறத சொல்றாராம். வினா பசுப்நாத். ஒண்ணு பசுவதைய பண்ண, பசுக்களை வதம் பண்ணக்கூடிய ஒரு மகா கிராதகனா இருக்கணும். இல்ல தன்னுடைய உயிரை தானே மாய்ச்சிக்க கூடிய ஒரு அந்த மனநிலையில ஒருத்தனா இருக்கக்கூடியவனா இருக்கணும் இல்லையா? போக்கிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய, தன் உயிரை தானே போக்கிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனஸ்திதியில இருக்கக்கூடியவன். இவா 2 பேருக்கு தானே கிருஷ்ண கதையை கேட்கறதுல ருச்சி ஏற்படாது. ஆனா எனக்கு போய் நீங்க கிருஷ்ண கதையை சுருக்கிட்டேளே, இந்த தப்பு, இந்த மகா பாதகங்கள் எதுவும் நான் பண்ணலையே. அப்படி இருக்கும்போது கிருஷ்ண கதையை எனக்கு போய் நீங்க சுருக்கிட்டேளே. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் இருக்கு கிருஷ்ண கதையை கேட்கறதுக்கு. என்ன அப்படின்னா, அஸ்வத்தாமா, துரோணருடைய புத்திரர் அஸ்வத்தாமா அபிமன்யுடைய மனைவியா இருக்கக்கூடிய உத்தரையுடைய கர்ப்பத்துல பரீட்சித்தான நான் இருக்கும் போது அஸ்வத்தாமா ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினார். என்ன அழிக்கணும், கர்ப்பத்திலேயே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப எங்க அம்மா ஓடி போய் கண்ணன் கிட்ட பிரார்த்தனை பண்ண, கண்ணனே அந்த கர்ப்பத்துக்குள்ள புகுந்து என்னை காப்பாத்தி கொடுத்திருக்கார். அப்படி நான் கர்ப்பத்துல இருக்கும் போதே பகவானுடைய தரிசனத்தை கண்டவனாச்சே நானு. எனக்கு போய் கிருஷ்ண கதையை நீங்க சுருக்கிட்டேளே. கர்ப்ப ஸ்ரீமான் பரீட்சித் மகாராஜா அப்படின்றவர் கர்ப்ப ஸ்ரீமான். இப்ப ராமாயணம்னு எடுத்துட்டோம்னா லக்ஷ்மணரை நம்ம கர்ப்ப ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல பலராமனும் கர்ப்ப ஸ்ரீமான். இவாள ஆதிசேஷனுடைய அவதாரங்களா இருந்தவா. அதே மாதிரி பிரகலாதனும் கர்ப்ப ஸ்ரீமான். ஏன்னா அவன் கர்ப்பத்துல இருக்கும் போதே அஷ்டாட்சர மந்திரம் அவனுக்கு உபதேசம் ஆயிடுத்து நாரதர் மூலியமா இல்லையா? அதே மாதிரி சுக மகரிஷின்னு எடுத்துட்டோம்னா அவர் பிறக்கறச்சேவே பிரம்ம ஞானியா பிறக்கிறார். அவரும் கர்ப்ப ஸ்ரீமான். அந்த வகையில பார்த்தோமானாக்கா பரீட்சித் மகாராஜாவும் கர்ப்பத்திலேயே பகவானுடைய தரிசனத்தை அடைஞ்சவர் அப்படிங்கிறதுனால அவரும் கர்ப்ப ஸ்ரீமானா இருக்கார். அப்போ பரீட்சித் மகாராஜா சொல்றார், இந்த கிருஷ்ணருடைய கதையை கேட்கணும்னு நான் இப்போ அதுக்காக தான் என்ன பிழைக்க வச்சிருக்காரு இன்னி மட்டும். அதனால கிருஷ்ண கதையை நீங்க சுருக்கிடாதீங்கோ. ஒருவேளை இவன் சத்திரிய ராஜாவாச்சே, இவனுக்கு தாகம் எடுக்குமோ, இவனுக்கு பசிக்குமோ அப்படிங்கிறதுக்கோசரம் சுருக்கிட்டேளோ. ஆனா இந்த கதை கதாமிருத ரசாஸ்வாத அப்படின்னு இந்த கதை அமிர்தம், இந்த பகவானுடைய ஹரியுடைய கதை அமிர்தமா இருக்கும்போது யாருக்காவது பசி தாகம் அப்படிங்கிறது ஏற்படுமோ? நைஷாதி துஸ்ஸஹா க்ஷுண்மாம்
தியக்தோதமபி பாததே பிபந்தம் துவன் முகாம்போஜ சுதம் ஹரிகதாமிருதம். சுதம்னா நழுவி விழறது அப்படின்னு அர்த்தம். இந்த சுக மகரிஷி உங்களுடைய வாக்குல இருந்து நழுவி விழக்கூடிய இந்த அமிர்தம் போன்ற ஹரியுடைய கதையை கேட்கறதுக்காக நான் காத்துட்டு இருக்கும் போது எனக்கு பசி தாகம் ஏதாவது ஏற்படுமோ, எனக்கு இந்த அமிர்தம் தான் வேணும், உங்களுடைய தாமரை போன்ற அந்த முகத்திலிருந்து கீழே நழுவி விழக்கூடிய அந்த ஹரி கதைய கேட்கணும்னு நானு ஆவலோட காத்துட்டு இருக்கேன். அப்போ சுக மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. சம்யக் வியவசிதா புத்திஹி தவ ராஜரிஷி சத்தம வாசுதேவ கதாயாம் தே எஜ்ஜாதா நைஷ்டிகி ரதிஹி. ராஜரிஷி அப்படின்னு கூப்பிடுறாராம். ஏ ராஜரிஷியே, உனக்கு பகவானுடைய கதையை கேட்கணும்னு ஆவல் ஏற்பட்டதேப்பா அப்படின்னு ராஜரிஷி அப்படின்ற ஒரு பெரிய ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கிறார் சுக மகரிஷி. சொல்றார், வாசுதேவ கதா பிரஷ்னஹ புருஷாம் ஸ்திரீன் புனாதிஹி வக்தாரம் பிரிச்சகம் ஸ்ரோத்ருன் தத் பாத சலிலம் யதா. நம்முடைய பாரத தேசத்தை எடுத்துட்டோம்னா 7 புண்ணிய நதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதா, சரஸ்வதி, சிந்து, காவேரி அப்படின்னு 7 புண்ணிய நதிகள். இதுல கங்கை வந்து எப்படின்னா அது பகவானுடைய பாத தீர்த்தம். பகீரதன் அப்படிங்கிறவருடைய கடுமையான தபசால தேவலோகத்திலேருந்து கீழே பூமிக்கு இறங்கி வந்திருக்கக்கூடிய புண்ணிய நதி. அந்த கங்கா நதியில குளிக்கிறவாளுக்கு எப்பேற்பட்ட புண்ணியங்கள் ஏற்படுமோ அந்த மாதிரி இந்த கிருஷ்ணனுடைய கதைகள், வசுதேவருடைய புத்திரனா இருக்கக்கூடிய வாசுதேவனுடைய கதைகள், இத கேட்கிறவாள் ஆகட்டும், இத சொல்லக்கூடியவர்களாகட்டும், இத சொல்லுன்னு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு இல்லையா, 3 பேர்களையும் புருஷாந்தி புனாதிகி, அந்த 3 பேர்களையும் பரம பவித்திரமாக்குறது அப்படின்னு இந்த இடத்துல சுக மகரிஷி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் மேற்கொண்டு கதைய. ஒரு சமயம் என்ன ஆச்சா, பூமாதேவிக்கு அவளுடைய பாரம் தாங்க முடியலையா. பூமிக்கு யார் பாரம் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணாதவாதான் பாரம். யாரு பக்தி பண்ணலையோ, யாரு நாம சங்கீர்த்தனம் பண்ணலையோ அவள்தான் அவள்தான் இந்த பூமிக்கு பாரம்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அழகா சொல்வர். அப்போ பூமி பார்த்தாளாம், பூமாதேவி பார்த்தா ஒரு பசு ரூபத்தை எடுத்துட்டாளாம். பசு ரூபத்தை எடுத்துட்டு பிரம்மா கிட்ட போய் சரணாகதி பண்றா. என்னால இந்த பூமியுடைய பாரம் தாங்கல, எனக்கு ஏதாவது பண்ணுங்கோ அப்படின்னு பிரம்மா பார்த்தார். எனக்கு பகவான் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றதுக்குன்னு, அதை தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாதுமா, நம்ம போய் சரணம் அடைய வேண்டியது நாராயணனுடைய திருவடிகள்லன்னு அவளையும் கூட்டிட்டு க்ஷீராப்திக்கு வந்தாராம். அந்த இடத்துல க்ஷீராப்திக்கு எல்லா தேவர்களையும் கூட்டிண்டு இந்த பசுமாட்டு ரூபத்துல இருக்கக்கூடிய பூமாதேவியும் கூட்டிட்டு வந்துட்டு அங்க புருஷ சூக்தத்தை சொல்லி பகவான பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே அந்த இடத்துல யாருக்கும் பகவான் பிரத்யட்சமா கண்களுக்கு புலப்படல. ஆனா ஒரு அசரீரி வாக்கு கேட்டுதாம். வசுதேவ கிருஹே சாட்சாத் பகவான் புருஷ பரஹ ஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியஹ. பகவான் வந்து ஒரு சமாதி பாஷையில பிரம்மாக்கு மட்டும் காதுல கேட்கிற மாதிரி சொல்றாராம், நான் வசுதேவருடைய கிரகத்துல நானே வந்து பிறக்க போறேன், இந்த பூமாதேவிக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத்தை குறைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்த கூடி இருக்கக்கூடிய மத்த தேவர்களுக்கு பூமாதேவிக்கு எல்லாருக்கும் எடுத்து சொன்னாராம். சொல்லிட்டு பிரம்மா சொல்ற, இந்த கண்ணனா பகவான் வந்து அவதாரம் பண்ண போறாரே, இதுல பலவிதமான லீலைகளை பண்ண போறார். இங்க இந்த கண்ணனா வரும்போது கண்ணன் வந்து மாடு மேய்க்க போறார், காளிய நர்தனம் பண்ண போறார், கோவர்தன மலையை தூக்கி நிறுத்த போறார், கோபர்களுடையும் கோபிகைகளுடையும் அப்படி ஒரு சேஷ்டித்தங்கள் பண்ண போறார். இந்த இடத்துல இத்தனை லீலைகள் நடக்க போறது இந்த கிருஷ்ணாவதாரத்துல. இதுல எல்லாம் உங்களுக்கும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆவல் இருந்ததுன்னா கீழே ஓடுங்கோ, எல்லாரும் கீழே போய் கோபிகைகளாகவும் கோபர்களாகவும் மாடு கண்ணுக்குட்டிகளாகவும் என்னவாகவாது போய் அந்த இடத்துல நீங்க முதல்ல போய் பிறக்கிற வழியை பாருங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவர்களே தான் இந்த கோபர்களாகவும் கோபிகைகளாகவும் வந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லையா. கைங்கரியம் அப்படின்னு சொன்ன உடனேவே முதல்ல யாரு கை தூக்கிண்டு நிப்பா அப்படின்னா நம்ம ஆதிசேஷன் தான் கை தூக்கிண்டு நிப்பார் இல்லையா. வாசுதேவ கலானந்தஹ சஹஸ்ரவதன ஸ்வராட் அக்ரதோ பவிதா தேவோ ஹரேஹே பிரிய சிகீர்ஷயா. ராமாவதாரத்திலேயே நம்ம பின்தங்கி போயிட்டோம், நம்ம தம்பியா போயிட்டோம், இந்த வாட்டி முந்திண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவா அக்ரதோ அவருக்கு முன்னாடி பிறக்கணும் அப்படின்னு அண்ணாவா வராராம். ஆதிசேஷன் பலராமனா வந்தாராம். இந்த மதுரா அப்படிங்கறத எடுத்துட்டாலே ரொம்ப ஒரு அழகான ஒரு ரம்யமான ஒரு நகரமா இருக்கு. இங்கதான் வந்து ராமாவதார காலத்துல நம்ம சத்ருக்னன் வந்து இந்த இடத்துலதான் இருந்துட்டு ராஜ்ய பரிபாலனம், இந்த இடத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கார். அதே மாதிரி லவணாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் பண்ணிருக்காரு இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து சத்ருக்னன் ராமாவதாரத்தின் போது. அதே மாதிரி துருவன் வந்து காட்டுக்கு நான் பகவானை பார்த்தே ஆகணும், தரிசனம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்புறாரு இல்லையா. அப்ப நாரத மகரிஷி அவரை தடுத்தாட்கொண்டு இந்த துருவனுக்கு 12 எழுத்துக்கள் கொண்ட அந்த வாசுதேவ மந்திரத்தை
மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணி நீ மதுவனம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்றார். அந்த மதுவனம் தான் இந்த மதுரா நகரம் அப்படிங்கிறது. அப்போ பகவானுடைய சாநித்தியம் எப்போ நீ எத்த பகவானுடைய சாநித்தியம் சந்நிகிதோ ஹரிஹி, எப்பயும் ஒரு பகவானுடைய சாநித்தியம் இருக்கக்கூடிய இடம் இந்த பூமி அப்படிங்கிறது இந்த மதுரா நகரம். அந்த மதுராவை அந்த உக்ரசேன மகாராஜா அப்படிங்கிறவர் ஒருத்தர் அந்த இடத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அதுதான் யாதவர்களுக்கு ராஜதானியா இருக்கு, கேபிட்டலா இருந்துட்டு இருக்கு இந்த மதுரா அப்படிங்கிறது. உக்ரசேன ராஜா தான் அங்க ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அந்த உக்ரசேனனுடைய புத்திரன் தான் இந்த கம்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். காலநேமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனுடைய ஒரு அம்சமாகவே வந்திருக்கான் இந்த கம்சன் அப்படிங்கிறவன். இந்த கம்சனுடைய ஒரு கசின் சிஸ்டர் தான் இந்த தேவகி அப்படிங்கிறவள். அப்போ அன்னைக்கு கார்த்தால தான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம், திருக்கல்யாணம் நடந்திருக்கு. அப்போ கம்சன் பார்த்தானாம், தன்னுடைய தங்கை தானே, கசின் தங்க தான் தேவகி. அப்போ அவகிட்ட சொன்னானாம், நானே உன்ன பட்டண பிரவேசத்துக்கு நானே தேரோட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவரையும் தேவகியும் பின்னாடி உட்காத்தி வச்சுட்டு தேர் புறப்பட்டு போறது. கம்சன் வந்து துஷ்டனா இருக்கான். என்ன துஷ்டர்களுக்கே என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னாக்கா, அவர்கள் என்ன நினைக்கிறாளே அவளுக்கே தெரியாது. ஏன்னா ஒரு சமயம் பார்த்தா ரொம்ப சாந்தமா பரமசாந்தமா இருப்பா, அடுத்த செகண்ட் பார்த்தா அவளுடைய மனசுல அதீதமான ஒரு கோபம், ஒரு துவேஷம் இருக்கும். அந்த மாதிரி என்ன நினைக்கிறானே தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் துஷ்டர்கள். அப்படி ஒரு துஷ்டன் தான் இந்த கம்சனும். அப்போ அந்த ஒரு பெரிய ஊர்வலமாட்டம் பெயின் இருக்கு, நிறைய ஆயிரக்கணக்கில் கூட இருக்கிறவாளாம் பெயின் இருக்காளாம். அப்ப ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது, அஸ்யாஸ்வாமஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் வஹசே அபுத. அபுத அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல, முட்டாள். இப்போ நம்மளதான் யாரோ கூப்பிடுறான்னு நமக்கு நன்னாவே தெரிஞ்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம திரும்பியே பார்க்க மாட்டோம். நமக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு தானே இருப்போம். இவன் என்ன பண்ணானா, ஆயிரக்கணக்கான பேர்கள் பெயின் இருக்கா, அபுத அப்படின்னு கூப்பிட்ட உடனே, முட்டாளே அப்படின்னு கூப்பிட்ட உடனே இவன் மட்டும் கர்ம ஸ்ரத்தையா திரும்பி பார்த்தானாம். இவன் மட்டும் தான் திரும்பி பார்த்தானாம் கம்சன். அப்போ அந்த அசரீரி வாக்கு சொல்லித்தான், அஸ்யாஸ்வாம் அஷ்டமோ கர்ப்போ, நீ யார தேர்ல வச்சு கூட்டிட்டு போயின்றிருக்கியோ அவர்களுடைய 8வது குழந்தைதான் உனக்கு யமனா வரப்போறது, உன்னுடைய உயிரை வாங்க போறது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணா, கம்சன் தன்னுடைய வாளை உருவிண்டான். அதே க்ஷணத்திலேயே அவளுடைய அந்த அந்த தேவகியுடைய தலை மயிரை அப்படியே பிடிச்சிட்டு அவளை வெட்டுறதுக்கே போயிட்டானாம். அப்போ வசுதேவர் பார்த்தார், இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவர் அந்த இடத்துல சமாதானப்படுத்தினாராம். கம்சா, நீ ரொம்ப புகழோட இருக்கக்கூடியவனாச்சே, இன்னைக்கு கார்த்தால தானேப்பா உன்னுடைய தங்கையா இருக்கக்கூடியவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. நீ மரணத்தை கண்டு நீ பயப்படாத. ஏன்னா நானோ தேவகியோ உன்னை நிச்சயமா நாங்க வதம் பண்ண போறது கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிறவா எல்லாருக்குமே குழந்தை பிறக்கிறதா அப்படின்னா அதுவும் அன்சர்டன் தான் இல்லையா? அதே மாதிரி குழந்தை பிறந்தாலும் 8 குழந்தை பிறக்கதான் போறது அப்படிங்கறதும் அன்சர்டன் தான். இந்த இந்த 8 குழந்தை பிறக்கிற வரைக்கும் நானும் தேவகியும் உயிரோடு இருப்போம்ன்றதுல என்ன நிச்சயம் இருக்கு? இந்த மாதிரி எல்லாமே அன்சர்டனா தான் இருக்கு. என்னைக்கோ நடக்க போற ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு கல்யாண கோலத்துல இருக்கக்கூடிய உன்னுடைய தங்கைய நீ வதம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கார். ஆனாலும் அவனுடைய கோபம் அடங்கறதா தெரியல. அப்படிங்கறத பார்த்துட்டு வசுதேவர் கடைசியா என்ன பண்ணினார், சரிப்பா, எங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கிறதோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறேன், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, இப்போ இந்த தேவகியை விட்டுடு அப்படின்னு உடனே, கார்த்தாலதான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னைக்குதான் ஒரு நாள் கூட ஆகல, இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனாலும் அவருக்கு அப்படி தன்னுடைய மனைவி அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பொறுப்பு அப்படி வந்துடுத்தாம் அவருக்கு. அப்படி மனசு பதச்சுண்டு இப்படி சொல்றாராம் அந்த கம்சன் கிட்ட சொன்ன உடனே கம்சனும் பார்த்தான், சரி இதுவும் சரியாதான் படுறது அப்படின்னுட்டு உடனே வசுதேவரையும் தேவகியும் ஒரு காராகிரகத்துல கொண்டு போய் வச்சுட்டானாம். அப்போ அந்த இடத்துல முதல் குழந்தை 1 வருஷம் ஆறுது, முதல் குழந்தை பிறக்கிறது. வசுதேவர் என்ன பண்ணாராம், அந்த குழந்தையை எடுத்துட்டார், அந்த கம்சன் கிட்ட குடுக்கறதுக்காக வந்தார். ஏன்னா அப்பேற்பட்ட சத்திய சந்தனாம் அந்த வசுதேவர் அப்படிங்கிறவர். ஏன்னா அப்பேற்பட்ட சத்திய சந்தனா இருக்கிறதுனாலதான் பகவான் வசுதேவர் கிரகத்துல நான் பிறக்க போறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னார் இல்லையா? அதே மாதிரிதான் ராமாவதாரத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா வரும் பாலகாண்டத்துல. தசரதன் அப்பேற்பட்ட சத்தியசந்தனா இருந்ததுனாலதான் பகவானே தசரதம் பிதரம் ரோச்சயாமாச அப்படின்னு, நான் என்னுடைய பிதாவாக தசரதரை சூஸ் பண்றேன் அப்படின்னு. ஏன் சூஸ் பண்ணினார் அப்படின்னா, அவர் அப்படி சத்தியசந்தனா இருந்ததுனால. இங்கேயும் இவர் சத்தியசந்தனா இருக்கிறதுனால இந்த குழந்தையை எடுத்துட்டு கம்சனுடைய அரண்மனைக்கு போறார். அப்போ அவன் குழந்தைய பார்த்த உடனே அந்த கம்சனுக்கே மனசு பொறுக்கலையாம். அவனே துஷ்டன், ஆனா அவனுக்கே மனசு கேட்கல. இந்த குழந்தையால எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நீங்களே எடுத்துட்டு போங்கோ அப்படின்னு கொடுத்துட்டானாம். வசுதேவர் திரும்பி காராகிரகத்துக்கு வந்துட்டு இருக்கார். ஆனா அவருடைய மனசானது உயின்னு குதிக்கவும் இல்ல, சந்தோஷமும் படல, எதுவுமே இல்ல. ஏன்னா இந்த கம்சன் துஷ்டன்னு தெரியும், அவனுடைய மனசு எப்ப மாறும் எப்படி மாறும்னு தெரியாது. அதனால அப்படி திரும்பி காராகிரகத்துக்கு வந்துட்டு இருக்கார்.
அந்த சமயம் பார்த்து நாரத மகரிஷி வந்தாராம். நாரதர் வந்து ஏதோ கலகம் பண்றார் அப்படின்றது கிடையாது. நாரத மகரிஷிக்கு வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த பக்தி அப்படிங்கறத வாரி தெளிக்க கூடியவர் நாரத மகரிஷி. அப்படி இருந்தும் இங்க வந்து ஏன் இதை பண்ணினார் அப்படின்னாக்கா, ஏன்னா மேற்கொண்டு கண்ணனுடைய அவதாரம் ஏற்படணும் இல்லையா? இந்த கம்சன் என்னமோ திடீர்னு நல்லவன் ஆயிட்டானே அப்படின்னா அந்த கிருஷ்ணா அவதாரத்துக்கு ஒரு 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 வியாஜம் வேணும் இல்லையா? அதனால அங்க நாரத மகரிஷி வந்துட்டு சொன்னாராம், நீ ஏன்பா அந்த குழந்தைய திருப்பி கொடுத்த? அந்த தேவர்கள்லாம் சொல்லும், அந்த அசரீரி சொல்லும் போது உனக்கு என்ன சொல்லிட்டு 8வது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா முதலேந்து 8வது குழந்தையா இல்ல பின்னாடியில இருந்து 8வது குழந்தையா? ஏன்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய கணக்கு வேற, பூலோகத்துல இருக்கக்கூடிய கணக்கு வேற. ஆனா நீ என்னமோப்பா உனக்கு என்ன தோன்றதோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம் நாரத மகரிஷி. அப்போ கம்சன் பார்த்தான், கூப்பிடுறா வசுதேவரை மறுபடியும் அப்படின்னுட்டு மறுபடியும் வசுதேவரை கூப்பிட்டு அனுப்பினானாம். வந்த உடனே பெரியாழ்வார் சொல்றாரு இல்லையா, மக்கள் அறுவரை கல்லிடை மோதி அப்படின்னு அந்த முதல் குழந்தைய கையில இருந்து பிடுங்கினானாம். பிடுங்கி அப்படியே கல்லுல, அங்க ஒரு கல்லு இருக்கு, அந்த கல்லுல மோதினானாம். அந்த குழந்தை அங்கேயே பரிதாபமா உயிர் இழந்தது. உக்ரசேன மகாராஜா இதெல்லாம் தட்டி கேட்ட உடனே என்ன பண்றாரு, உக்ரசேன மகாராஜாவையும் எடுத்து காராகிரகத்துல போட்டுட்டு இவனே மகுடத்தை எடுத்து தலையில வச்சுட்டு தானே ராஜா அப்படின்னு ஆயிட்டானாம். 6 குழந்தைகளை இதே மாதிரியே அவன் வதம் பண்ணிட்டான். தன்னை சுத்தி பெரிய பெரிய மகாரதர்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். யாரெல்லாம் வச்சுட்டு இருக்கான் இவன் அமைச்சர்களா அப்படின்னா, பிரலம்பபகசானூர திருணாவர்த்த மகாசனைஹி முஷ்டிகாரிஷ்டத்விவித பூதனாகேஷி தேனுகைஹி. பிரலம்பன், பகன், சானூரன், திருணாவர்த்தன், முஷ்டிகன், அரிஷ்டன், கேசி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூத்தனா இவர்கள் எல்லாம் தான் மந்திரிகளா தன்னுடைய பக்கத்துல வச்சுட்டு இருக்கானாம் இவன். அப்போ 7வது குழந்தை பலராமன் நம்ம தேவகியுடைய கர்ப்பத்துல அவர் வந்திருக்கார். அந்த 7வது குழந்தை ஆதிசேஷனுடைய அவதாரமா பலராமன் வந்திருக்கார். அப்ப பார்த்தாராம் பகவான், காத்தியாயனி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தேவியை கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு கச்ச தேவி விரஜம் பத்ரே கோப கோபிரலங்கிருதம் ரோஹிணி வசுதேவஸ்ய பாரியாஸ்தே நந்த கோகுலே அந்யாஷ கம்ச சம்விக்னா விவரேஷு வசந்திஹி. என்ன சொல்றார், ரோஹிணி வசுதேவருக்கு இன்னொரு மனைவி கோகுலத்துல ரோஹிணின்னு இருக்கா. அவகிட்ட நீ என்ன பண்ற, இந்த தேவகியுடைய கர்ப்பத்துல 7வது கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அவளை, அந்த குழந்தையை ஆகர்ஷணம் பண்ணி நீ அந்த ரோஹிணியுடைய கர்ப்பத்துல கொண்டு போய் வச்சுடு. அது மட்டும் இல்ல, நீயே நந்தனுடைய மனைவியா இருக்கக்கூடிய யசோதையுடைய கர்ப்பத்துல நீ போய் உட்கார்ந்துக்கோ, மீதி நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தேவியும் என்ன பண்ணாலாம், அந்த 7வது கர்ப்பத்தை ஆகர்ஷணம் பண்ணி ரோஹிணியுடைய கர்ப்பத்துல பத்திரமா சேர்த்துட்டாள். ஏன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது இல்லையா? அப்போ இங்க கர்ப்பம் சுருங்கிடுத்து, தேவகியுடைய கர்ப்பம் சுருங்கிடுத்து. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த காராகிரகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் நினைச்சிருந்தாலும் இது நடக்கிறது சகஜம்தான் அப்படின்றதுனால ஒருவேளை கர்ப்பம் அது வந்து கம்சன் கிட்ட இருக்கக்கூடிய பயத்துல கர்ப்பம் கலைஞ்சுடுத்தோ அப்படின்னு நினைச்சுட்டாலாம் எல்லாருமே. அடுத்தது சாதுக்கள்லாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகவானுடைய ஒரு அவதாரம் ஏற்பட போறது. எப்போ பகவான் வரப்போறார் அப்படின்னு காத்துட்டு இருக்காளாம் சாதுக்கள். ததோ ஜெகன் மங்களம் அச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகம் ஆத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தக. அப்போ தேவகியுடைய மணி வயிறு, அது வயிற்றுல லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய பகவான் வந்து உட்கார்ந்தாராம். பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து அந்த காராகிரகத்துல அந்த பகவான் பிறக்கக்கூடிய அந்த கர்ப்பத்துல இருக்கார் இல்லையா, அந்த கர்ப்பஸ்ரீமான கர்ப்பத்துல இருக்கக்கூடிய பகவானுக்கு வந்து அழகான ஸ்துதி பண்றாளாம். சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் நிருத சத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. சத்யவ்ரதம் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ஏதத் விரதம் மம அப்படின்னு ராமச்சந்திர பிரபு சொல்றாரு இல்லையா. இதுதான் என்னுடைய விரதம். என்ன விரதம் அப்படின்னா, என்கிட்ட யாரு ஒரு தடவை என்னுடைய சரணங்கள்ல விழுந்து சரணாகதி பண்ணிட்டாலோ அவர்களை காப்பாத்தியே தீருவேன் அப்படிங்கிறதுதான் என்னுடைய விரதம் அப்படின்னு பக்தர்களை காப்பாத்துறதையே விரதமா வச்சுட்டு இருக்கானாம். சத்யவிரதம் சத்யபரம். என்னன்னா, யார் ஒருத்தரை எந்த பகவான சத்தியத்தால மட்டுமே அடைய முடியுமோ அவன்தான் சத்திய பரம். திரிசத்தியம்னா 3 காலங்கள், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எல்லா 3 காலத்திலையும் இருக்கக்கூடிய சத்திய வஸ்துவா இருக்கக்கூடிய பகவான். சத்தியஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்தியே, சிருஷ்டி பிரபஞ்சத்துக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா. இப்படி சத்திய ஸ்வரூபனா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நாங்கள் நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு அழகா இந்த இடத்துல சொல்றாராம். குருநாதர் ரொம்ப அழகா சொல்வார், பகவானுடைய தரிசனம் ஒருத்தருக்கு யாருக்கு கிடைக்கும், யாருக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னா அந்த தேவர்களுக்கு எல்லாம் இப்ப கிடைக்க போறது. ஏன் அப்படின்னா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா 3 விஷயங்கள், 3ல ஏதாவது ஒண்ணு இருக்கணுமா, அப்பதான் பகவானுடைய தரிசனம் கிடைக்கும். என்ன அப்படின்னா, சத்தியம்.
அவர்கள் சத்தியத்தையே ஃபாலோ பண்றவாளா இருக்கணும். சத்திய அந்த பகவத் தரிசனத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது அந்த சத்தியம் அப்படிங்கிறது. அடுத்தது பிடிவாதமா இருக்கிறது. 2வது வந்து பிடிவாதமா இருக்கிறது. எப்படியாவது நான் பகவான பார்த்தே தீருவேன், எப்படியாவது பகவான அடைஞ்சே தீருவேன். நாமதேவர் இருந்தார் இல்லையா? கேசவ மாதவ கோவிந்த கோபாலா ஜேவிது கிருபாளோ பாண்டுரங்கா அப்படின்னு அந்த பாண்டுரங்களுடைய சந்நிதியில 5 வயசு குழந்தை தன்னுடைய அப்படியே தலைய முட்டிண்டு முட்டிண்டு அழறது. பாண்டுரங்கா நீ வந்து இன்னைக்கு இந்த பால் குடிச்சுட்டு தான் போகணும், வந்துடணும் வந்துடணும் அப்படின்னு அந்த குழந்தை மழலையில பாடுறதாம். அப்படி அதை கேட்டுட்டு பகவானுக்கே பொறுக்கல, இந்த குழந்தை இப்படி பண்றதே அப்படின்ட்டு பகவான் இறங்கி வந்து அன்னைக்கு நாமதேவர் கையால பால் குடிச்சுட்டு போனானாம். அப்படி ஒரு பிடிவாதம் இருக்கணும். ஒண்ணு சத்தியவாதியா இருக்கணும், இல்ல பிடிவாதம் திருட நிஷ்டை இருக்கணும், இல்லைன்னா தர்மத்துல இருக்கிறவாளா இருக்கணும். இந்த அப்ப அவளுக்கு தான் இந்த பகவத் தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த வசுதேவருக்கு சத்திய சந்தனா இருக்கிறதுனால இந்த தேவர்களுக்கெல்லாம் திருட நிஷ்டையும் சத்திய தர்மத்துல இருக்கிறதுனாலையும் சத்தியத்துல இருக்கிறதுனாலையும் அவர்களுக்கும் இந்த பகவானுடைய தரிசனம் கிடைக்க போறது. அப்போ அந்த தேவர்கள் எல்லாம் சொல்றா, சுண்வன் கிருணன் சம்ஸ்மரயம் சிந்தயன் நாமானி ரூபாணி ச மங்களானி தே கிரியாசு யஸ்வத் சரணாரவிந்தயோஹோ ஆவிஷ்டசேதான பவாய கல்பதே. சுண்வன் நீ எதுக்காகப்பா எல்லா தடவை இந்த மாதிரி நாமானி ரூபாணி பலவிதமான நாமங்களோடையும் பலவிதமான ரூபங்களோடையும் நீ அவதாரம் பண்ணி வரியே, எதுக்காக அப்படின்னா சுண்வன் கிருணன் சம்ஸ்மரயம் சிந்தயன், யார் ஒருத்தர் இந்த அவதாரங்களையும் இந்த அவதாரத்துல இருக்கக்கூடிய நாமங்களையும் ரூபங்களையும் லீலைகளையும் யார் ஒருத்தர் காதால கேட்டு வாயால பாடி மனசால சிந்தனை பண்றாளோ ந பவாய கல்பதே, அவர்கள் மறுபடியும் இந்த சம்சாரத்துல வந்து மாட்டிக்கிறது கிடையாது. அப்பேற்பட்ட பகவானான நீங்கள் தான் இப்ப இந்த வசுதேவருடைய தேவகியுடைய கர்ப்பத்துல வந்திருக்கேள். கம்சன் எப்படி இருக்கா, இதெல்லாம் இந்த தேவர்கள்லாம் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. இங்க கம்சனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இருப்பே கொள்ளல கம்சனுக்கு. அந்த இடத்துல பெரிய பூட்டு, அந்த காராகிரகத்துக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டிருக்கானாம். ஏன்னா 8வது கர்ப்பம் ரெடி ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த 8வது கர்ப்பம் என்னைக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கிற பெரிய பூட்டு போட்டிருக்கான். 4 காவலாளிகள் நிக்கக்கூடிய இடத்துல 16 காவலாளிகளை நிக்க வச்சிருக்கானாம். எந்த க்ஷணம் அந்த 8வது குழந்தை வெளியில வருதோ அந்த க்ஷணமே என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அந்த கம்சனுக்கோ எங்க திரும்பினாலும் பார்த்தாலே பகவான் ஆட்டமா தெரியறதாம். சாப்பிடறதுக்காக இலையில உட்காடுறான், அங்க போட்டிருக்கக்கூடிய வியஞ்சனங்கள் எல்லாம் பார்த்தா கண்ணன் ஆட்டம் தெரியறதாம், பகவான் ஆட்டம் தெரியறதாம். பார்க்கக்கூடிய மரம் செடி கொடி பூ காய் எல்லாம் எதை பார்த்தாலும் அவனுக்கு பகவானாவே தெரியறதாம். எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லையா. பயத்தால கம்சன் பகவானை பார்த்துட்டான் இல்லையா. அப்படி அந்த அவனுக்கு எல்லா இடத்துலயும் ஒரே பயமா இருக்கு. அப்படி பயந்து நடுங்கிட்டு உட்காண்டிருக்கான் அந்த கம்சன். அப்போ அந்த மங்களகரமான ஒரு நாளும் வந்ததாம். अतः सर्वगुणोपेतः कालः परमशोभनः यर्ह्येवाजन जन्मर्क्षं शान्तर्क्ष கிரகதாரகம். ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அன்னைக்கு சர்வ குணங்களும் சகல குணங்களும் பொருந்தி இருக்காம். பரமசோபனக ரொம்ப சோபனமா இருக்காம். எல்லா கிரகங்களும் சாந்தர்க்ஷ கிரகதாரகம், எல்லா கிரகங்களும் ரொம்ப சாந்தமா இருக்காம். அப்போ ஆகாசம் அப்படிங்கிறது நிശ്ചலமா இருக்காம். எல்லா இடத்துலயும் எல்லா திசைகளும் ரொம்ப சோபனமா இருக்கு. நட்சத்திர கூட்டங்கள்லாம் ஜிலு ஜிலுன்னு மினுக்கிறதாம். நத்ய பிரசன்ன சலிலா ஹிருதா ஜலருஹ ஸ்ரீயஹ த்விஜாலி குலசன்னாதஹ ஸ்தபகா வனராஜயஹ. அப்போ நிறைய நல்ல சகுனங்கள்லாம் ஏற்படுறது. ஹிருதா ஜல ருஹஸ்ரீயக, அந்த நதிகள்ல ஓடக்கூடிய ஜலம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அப்படியே சலசலன்னு அமைதியா ஓடின்னு இருக்காம். அதுல இருக்கக்கூடிய மீன்கள்லாம் துள்ளி துள்ளி குதிச்சுட்டு இருக்காம். நல்ல நடு நிசி, அப்படி 12 மணின்னு சொல்றோம் அந்த நடு நிசி. அப்போ இருட்டு, அப்போ அழகா நிறைய வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்றதாம். ஆனா ராத்திரி பொழுதுலயும் நிறைய மலர்கள்லாம் பூத்து இருக்காம். அப்போ ஒரு சுகந்தமான ஒரு வாசம் வீசின்னு இருக்கு, மனசை கவரக்கூடியதா இருக்கு. இப்ப ஆகாசத்துல எல்லாம் தேவர்கள் நின்னுட்டு இருக்கா, தேவ துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கிட்டு இருக்காம். நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாஷயः ஆவிராசீத்யதா பிராச்சியாம் திசீந்துரிவ புஷ்கலஹ. எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ராத்திரி 12 மணி நடு நிசி பூர்ண சந்திரன் பகவான், அப்படி பூர்ண சந்திரன் ஆட்டமா பகவான் அங்க அவதாரம் பண்ணினாராம். மேக கூட்டங்கள்லாம் ஒண்ணு கூடிட்டு ஜோன்னு ஒரு மழை பெய்யறது. அப்ப தேவகியோட கர்ப்பம் அப்படியே சுருங்கிட்டான். எதிர பார்த்தா அப்படியே 4 திருக்கரங்களோட அற்புதமான அந்த குழந்தை ரூபத்துல அங்க பகவான் இருக்கான். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்கவைதூர்ய கிரீட குண்டல பிஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்சியங்கத
கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத அவதரித்தான் கண்ணன் வடமதுரையில் அவதரித்தான் கண்ணன். ஆவணி மாதத்தில் அஷ்டமி தீதியில் ரோஹிணி நள்ளிரவில் உலகம் உய்ய அவதரித்தான் கண்ணன் வடமதுரையில் அவதரித்தான் கண்ணன். மாமரை போற்றிடும் தாமரை கண்ணன் சங்குடன் சக்கரமும் பாங்குடன் தரித்து அவதரித்தான் கண்ணன் வடமதுரையில் அவதரித்தான் கண்ணன். கிரீட குண்டலங்கள் மேலிருந்து ஒளி வீச சீரும் சிறப்புடனே சிறை தன்னிலே அவதரித்தான் கண்ணன் வடமதுரையில் அவதரித்தான் கண்ணன். வசுதேவர் பார்த்திட தேவகி தூதி செய்ய ஸ்ரீவத்சமருவுடன் கௌஸ்துபமும் அணிந்து அவதரித்தான் கண்ணன் வடமதுரையில் அவதரித்தான் கண்ணன். மாதவன் வந்திட மங்களம் எங்கும் பொங்க முரளிதரன் துதிக்க மூன்றுலகமும் மகிழ அவதரித்தான் கண்ணன் வடமதுரையில் அவதரித்தான் கண்ணன். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்கமைதூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்சியங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. வசுதேவ ஐக்ஷத, வசுதேவர் கண்களால பார்த்தாராம். தமத்புதம் பாலகம். ஏன் அத்புதம் பாலகம் அப்படின்னாக்கா, காராகிரகத்துல பகவான் பார்த்தாராம். நம்மளோ காராகிரகத்துல போய் பிறக்க போறோம், அம்மா அப்பா காராகிரகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, நமக்கு பட்டு சொக்கா எல்லாம் போட்டு விடுறதுக்கு அம்மாவால முடியாது அப்படின்னுட்டு பட்டு பீதாம்பரத்தோடயே பிறந்திருக்காம் குழந்தை. தமத்புதம் பாலகம். அதே மாதிரி வரும்போதே நகையெல்லாம் போட முடியுமோ முடியாதோ அம்மாக்கு தெரியலையே அப்படின்ட்டு அழகா காதுல குண்டலங்கள், தலையில கிரீடம் குண்டலங்களோட கௌஸ்துபம் எல்லாத்தையும் அணிஞ்சுட்டு பிறந்திருக்காம அந்த குழந்தை. தமத்புதம் பாலகம். குழந்தைக்கு விளையாட்டு சாமான்லாம் வாங்கி கொடுக்க முடியுமான்னு தெரியலையே நமக்கு, அம்மா அப்பாவோ ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்காளே அப்படின்ட்டு விளையாட்டு சாமான எல்லாம் தானே கையில கொண்டிருக்காம கிளி கிளிப்பு அதெல்லாம் கொண்டு வருவான்ல, காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி சங்கம் சக்கரம் கதா பத்மம்னு எல்லாத்தையும் தானே எடுத்துன்னு வந்து கொடுத்தாம். தமத்புதம் பாலகம். அதே மாதிரி ஒரு இருட்டா இருக்கு அந்த காராகிரகம், அந்த இடத்துல ஒரு குழந்தை இருக்குன்னா அதை வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு ஒரு டார்ச் அடிக்கணும்ல, அதெல்லாம் அவசியமே இல்லாம இந்த குழந்தை அப்படியே ஜெகத் ஜோதியா இருக்காம். பாக்குறவா எல்லாரையும் கண்ணை கொள்ள கொண்டா மாதிரி இருக்காம். தமத்புதம் பாலகம். அந்த குழந்தை வந்த உடனே தேவகி வசுதேவருடைய கால் கைகள்ல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் அழுந்து போயிடுதான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். அப்போ பிறந்த குழந்தைன்னா அழணும் இல்லையா, ஆனா இங்க குழந்தை அழலையாம். வசுதேவரும் தேவகியும் கண்ணும் கண்ணீருமா நெடுந்து இருக்காளாம். இந்த குழந்தை கிளு கிளுக்கிலும் சிரிச்சுட்டு இருக்காம். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். அப்போ பிறந்த குழந்தை உடனே பேசுறதாம். தமத்புதம் பாலகம். என்ன அங்க காவலாளிகள் எல்லாம் தூங்கி போயிட்டா, இந்த இடத்துல கதவுகள் எல்லாம் தானா திறக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கிறதுனாலதான் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னு அற்புதமான ஒரு பாலகனா இந்த இடத்துல பகவான் வந்து பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்றாராம் இந்த இடத்துல. அப்போ வசுதேவர் பார்த்தார், தன்னுடைய மனசாலேயே நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணினாராம். ஏன்னா அப்ப அங்க ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா தன்னுடைய மனசாலேயே 1000 கோக்களை 1000 பிராமணர்களுக்கு தானமா கொடுத்தாராம். அப்போ வசுதேவர் ஸ்துதி செய்யன்னு பார்த்தோம் இல்லையா, வசுதேவர் அழகா ஸ்துதி பண்றார். விதிதோசி பவான் சாக்ஷாத் புருஷ பிரகிருதேவ் பரஹ கேவலானுபவானந்த ஸ்வரூபஹ சர்வ புத்தி திருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கே மூல காரணமா இருக்கக்கூடிய
மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய பகவானே, ஏ ஆனந்த ஸ்வரூபனே, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய சாட்சி பூத்தனே அப்படின்னு கொண்டாடுறாராம். அது மட்டும் இல்ல, தேவகியும் ஸ்துதி பண்றா அந்த இடத்துல. ரூபம் எத்தத் பிராகுரவ்யக்தமாத்யம் பிரம்ம ஜோதிர் நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாக்ஷாத் விஷ்ணுர் அத்யாத்ம தீபக. பகவானே, நீங்களோ அனாதியானவர். அனாதி அப்படின்னாக்கா ஒரு முடிவு அப்படிங்கிறதே கிடையாது. ஆதி அந்தம் இல்லாதவர் நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு மாறுபாடு அப்படிங்கிறதே கிடையாது. உங்களுக்கு ஸ்வயம் பிரகாஷரா இருக்கேள். நீங்க எங்கேயும் பறந்து கலந்து பறந்து எங்கேயும் இருக்கேள். அதே மாதிரி வேதங்கள்லாம் உங்களை கொண்டாடுறதே. அப்படிப்பட்ட பகவானான மகாவிஷ்ணுவே தான் நீங்கள் இப்ப வந்திருக்கேள் அப்படின்னு சொல்றாளாம் அந்த தேவகி. அப்போ உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபமலௌகிகம் சங்க சக்கர கதா பத்ம ஸ்ரீயாஜுஷ்டம் சதுர்புஜம். நான் சங்கம் சக்கரம் கதை பத்மம் அப்படின்னு இந்த 4த்தையும் உங்களோட கையில வச்சுட்டு வந்திருக்கேளே. இந்த கம்சன் வந்தா என்ன பண்ணுவானோ தெரியாது. நீங்க பிராகிருத சிசுவா, நீங்க நார்மல் குழந்தைய ஆயிக்கணும். நீங்க 2 கைகளோட இருக்கக்கூடிய 4 குழந்தை, அந்த 4 கைகளை விட்டுட்டு 2 கைகளோட இருக்கக்கூடிய நார்மல் குழந்தைய ஆகணும் அப்படின்னு தேவகி பிரார்த்தனை பண்ணிண்டாளாம். இங்கதான் சொல்லுவா, ராமர் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார், மாத்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணினார். எப்போ அப்படின்னா கானகத்துக்கு கிளம்பும் போது அவ்வளவு பெரிய குழந்தையானதுக்கு அப்புறம் பண்ணினார். ஆனா இங்க நம்ம கண்ணன் எப்படின்னா பிறந்த உடனே கேட்டானாம் அம்மாவுடைய வார்த்தைய. 4 கைகளை மறைச்சுக்கோடா கோந்தை அப்படின்னு சொன்ன உடனே மறைச்சுட்டு 2 கைகளோட இருக்கக்கூடிய பிராகிருத சிசுவா ஆயிட்டானாம். அப்போ அந்த பகவானா இருக்கக்கூடிய அந்த குழந்தை சொல்றது, நீங்க 2 பேரும் பல ஜென்மாக்களா ரொம்ப நீங்க தபஸ் பண்ணினதுனால உங்களுடைய ஸ்ரத்தைக்காகவும் உங்களுடைய தபஸுக்காகவும் உங்களை பிரீத்தி பண்றதுக்காக நான் இப்ப என் குழந்தையா வந்திருக்கேன். கோகுலத்துல நந்தனுக்கும் யசோதைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன கொண்டு போய் அந்த கிரகத்துல விட்டுட்டும் அங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைய நீங்க அழைச்சிட்டு வந்துருங்கோ அப்படின்னு உடனே வசுதேவர் ஒரு கேள்வி கூட கேட்கலையாம். நான் நீங்க கால்ல விலங்கு இருக்கே, இந்த காராகிரகத்தை விட்டு எப்படி போவேன், அவ்வளவு தூரம் நான் எப்படி நடந்து போவேன், போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள காவலாளிகள் முழிச்சுட்டா என்ன பண்றது, எந்த கேள்வியும் வரலையாம் வசுதேவருடைய மனசுல. அந்த குழந்தைய எடுத்து ஒரு கூடையில வச்சுட்டார். அந்த கூடையை எடுத்து தன்னுடைய தலை மேல வச்சுட்டாராம். அப்போ இதுல இந்த அவருடைய கால் கைகள்ல இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு அந்த க்ஷணமே அருந்து போயிடுதாம். அந்த காராகிரகத்துடைய கதவு அப்படியே ஜல்லுன்னு திறந்துதாம். காவலாளிகள்லாம் தூங்கி கீழே விழுந்துட்டாளாம். இது என்ன காமிக்கிறது அப்படின்னா, பகவானை நம்ம முழுசா நம்பி பகவானை தலைமையில வச்சுட்டு கொண்டாடுறதுன்றோம் இல்லையா, கண்டவாள கொண்டாடாம இந்த பகவானை எடுத்து தலைமையில நம்ம வச்சுட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம போட்டு பந்தப்படுத்தின்னு இருக்கக்கூடிய, நம்மள அப்படியே ஆட்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த சங்கிலிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சங்கிலிகள்லாம் உடனே அருந்து போயிடுறது அப்படிங்கிறத காமிக்கிறாராம். இந்த இடத்துல பகவான் தலையில எடுத்து வச்சுட்டார். அவருடைய சங்கிலிகள்லாம் அருந்தது. அப்போ கிளம்பி நடந்து போறாராம். கதவுகள்லாம் தானா திறக்கிறது, வழி தானா கிடைக்கிறது, யமுனையும் வழி விடுறதாம். அப்போ ஜோன்னு மழை பெஞ்சுட்டு இருக்கு இல்லையா, ஆதிசேஷனே அந்த குழந்தை மேல தண்ணி படக்கூடாதே அப்படிங்கிறதுக்கோசரம் ஆதிசேஷனே கொடை பிடிக்கிறாராம். யமுனை வழி விடுறது. நந்த பாபாவோட கிரகத்துக்கு நடந்து 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 அந்த பக்கம் வந்துட்டார். அந்த நந்த கிராமத்துக்கு வந்துட்டார். அப்போ யசோதைக்கும் அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப மயக்கத்துல இருக்காளாம். இந்த குழந்தைய விட்டுட்டு யசோதையுடைய குழந்தைய எடுத்துட்டார். திரும்பி வரார். தேவக்யாஹ சயனேனஸ்ய வசுதேவோ ததாரிகாம் பிரதிமுச்சிய பதோர்லோகம் ஆஸ்தே பூர்வவதாவிருதஹ. அந்த தான் எடுத்துன்னு வந்திருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையை கொண்டு தேவகி அம்மா பக்கத்துல விட்டாராம். உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கதவுகள் எல்லாம் சாத்தின்றுத்தும், மறுபடியும் இவாளுடைய கை கால்கள் எல்லாம் விலங்கு பூட்டின்றுத்தும், அந்த காவலாளிகள் எல்லாம் எழுந்துட்டா இந்த குழந்தைய வீல்னு கத்துறது, ஓன்னு ஒரு சத்தத்தோட அழறது இந்த குழந்தை. ஏன்னா சாட்சாத் யாரு, காத்தியாயினி தேவி, துர்கா தேவி இல்லையா, அப்படி ஒரு சத்தம் போட்டு ஓன கத்துறதாம் அந்த குழந்தை. கத்தின உடனே என்ன பண்ணா, உடனே ஓடி போறா காவலாளிகள்லாம். குழந்தை பிறந்துடுத்து, 8வது குழந்தை அப்படின்னு கம்சன் ஓடி வரானாம் அந்த இடத்துல. அப்போ வசுதேவரும் தேவகியும் அழறா, பயப்படுறா. அந்த பெண் குழந்தைய கையில வச்சுட்டு, இந்த பெண் குழந்தையாவது எங்க கிட்ட கொடுத்துடே, இந்த பெண் குழந்தையால உனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னாராம். அப்போ கம்சன் பார்த்தானாம், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில இருந்து பிடிங்கினா. ஆனா பெண் குழந்தை அப்படின்றதுனால ஒரு இளக்காரமா என்ன பண்ணானா, இந்த குழந்தைய அப்படியே தூக்கி போட்டு கீழே வரும்போது அதை வாழால அப்படி குத்தி அதை வதம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கி இப்படி மேல போட்டானாம். அந்த இடத்துல அப்படியே அஷ்ட கைகளோட 8 கைகளோட அப்படியே சிம்ம வாகினியா அந்த இடத்துல துர்காதேவியா அந்த இடத்துல தரிசனம் கொடுத்து, பயலே நீ நிறைய அபத்தமான காரியங்கள்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, சாதுக்களுக்கெல்லாம் நீ ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க, உன்ன மாதிரி பல பேரை நான் பார்த்திருக்கேன்.
என்ன நினைச்சுட்டு இருக்க? கிம் மயா ஹதயா மந்த ஜாதः கலு தவாந்த கிருத் எத்ர க்வவா பூர்வசத்ரு மாஹிம்சீஹி கிருபணான் விருதாம். முட்டாளே, நீ என்ன வதம் பண்றதுக்காக பாக்குறியா? உன்னை வதம் பண்றதுக்கு எந்த குழந்தை பிறந்திருக்கோ அது சௌக்கியமா வேற இடத்துல நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவி அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டாளாம். உடனே கம்சனுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடுது. தெய்வம் தெய்வம் அப்பியன்ருதம் பக்தி ந மர்த்தியா ஏவ கேவலம் யத் விஸ்ரம் பாதகம் பாபக ஸ்வசுர்நிஹதவான் சிசூன். தெய்வம் அப்படி அன்ருத்தம் பக்தி. தெய்வம் கூடவா பொய் சொல்லும்? அன்ருத்தம்னா பொய். தெய்வம் கூடவா பொய் சொல்லியும்? மனிதர்கள் தான் பொய் சொல்வான்னு கேட்டிருக்கேன். தெய்வம் கூடவா பொய் சொல்லும்? அன்னைக்கு அந்த அசரீரி வாக்கு சொல்லிட்டே, இந்த வசுதேவர் தேவகியுடைய 8வது குழந்தை என்ன வதம் பண்ணுன்னு சொல்லிட்டே, இப்ப என்னடானா இந்த பெண் குழந்தை எங்க இருந்தோ வந்துட்டு, இந்த பெண் குழந்தை என்ன வதம் பண்றதுக்கு வந்திருக்க குழந்தை வேற எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டாலே, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு ஓன்னு தலையில கைய வச்சுன்னு உட்கார்ந்துட்டானாம் கம்சன். அப்போ அவனுடைய மந்திரிகள்லாம் இருக்கா இல்லையா, ரொம்ப மகானுபாவுக்கள்லாம் இருக்கா இல்லையா, பூத்தனா கேசி இவாள்லாம் நடந்து வரா. வந்துட்டு பகாசுரன் எல்லாரும் சொல்றானா, நீ கவலையே படாத கம்சா, எப்படி இருந்தாலும் அது ஒரு சின்ன குழந்தையாதான் இருக்கணும். நாங்க எல்லா கிராமத்துக்கும் போறோம். எங்கெல்லாம் சின்ன குழந்தைகள் இருக்கோ அந்த சின்ன குழந்தைகள் எல்லாத்தையும் நாங்க வதம் பண்ணிடுறோம். உன்னை யாராலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தைரியத்தை கொடுத்த உடனே கம்சனுக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துதான். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டான். நீங்க எல்லாரும் உடனே கிளம்புங்கோ, எங்கெல்லாம் சின்ன குழந்தைகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் வதம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்புறான். அங்க அதே சமயத்துல இந்த நந்த கிராமத்துல அழகா நந்த பாபாவுடைய கிரகத்துல யசோதைக்கு அப்ப யசோதை மயக்கத்தோட படுத்துட்டு இருக்கா. இந்த குழந்தையும் அவளுடைய பக்கத்துல அப்படியே தாச்சின்னு இருக்கு அந்த இடத்துல. ஆனா மறுநாளை காத்தால பொழுது விடிய போறது. எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிடுத்து, நந்தபாபாக்கு குழந்தை பிறந்திருக்கு, நந்தபாபாக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு. அப்ப நந்தபாபாவும் பார்த்தாராம், தன்னுடைய அழகான குழந்தைக்கு ஒரு உற்சவம் கொண்டாடணும், அந்த ஜனனோற்சவம் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தாராம். நான் நந்தோற்சவம் கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணினாராம். ஆனா இப்போதைக்கு அந்த குழந்தை நல்லபடியா யசோதா அம்மாவுடைய பக்கத்துல அழகா நிம்மதியா படுத்துன்னு தூங்கிட்டு இருக்காம். அதுக்கு ஒரு அழகான ஒரு தாலாட்டு பாடி, மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் வீடு தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ மாணிக்குரளனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ. அழகா அந்த கண்ணன் நல்லபடியா இன்னைக்கு யசோதா அம்மா பக்கத்துல தாச்சுண்டு தூங்கட்டும். நாளைக்கு அழகான நந்தோற்சவத்தோட நம்ம கிருஷ்ண கதையை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு அழகான இந்த கிருஷ்ண ஜனனத்தை உங்க எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பகவானுடைய கிருபையாலையும் குருநாதருடைய கிருபையாலையும் கிடைச்சது. அவர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.